வெல்கம் டு இது உங்கள் சத்யா மற்றும் கேஏஜி டைல்ஸ் வழங்கும் கலக்க போவது யாரு சாம்பியன் பவர்ட் பை டென்வர் டியோடரண்ட் மற்றும் கோ பிரசன்டட் பை காயர் அண்ட் மேட்ரஸஸ் அண்ட் பில்லோஸ். ஓகே கலக்க போகிற சாம்பியன்ஸ் வந்து நம்ம ஆங்கர்ஸ் நல்லா பண்றாங்க அப்படிங்கிற டாக் சுத்தமா கிடையாது. இல்ல நான் ஓப்பனா சொல்றேன், அதெல்லாம் பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது, என்னையுமே உண்மைதான் சொல்லணும். ஆனா நம்ம கண்டஸ்டன்ஸ் அதாவது டபுள்ஸா வந்து கலக்குறாங்கன்னு. ஆனா இந்த எல்லா சாம்பியன்ஸையும் என்கரேஜ் பண்றதுக்கு 3 புண்ணிய ஆத்மாக்கள் அந்த புண்ணிய ஆத்மாக்களை நம்ம வெல்கம் பண்ணணும். எஸ் So let's welcome மாச்சுமா ரோபோ சங்கர் and மதுரை முத்து. சும்மா வெரி குட் ரோபனா, ஜஸ்ட் என்ஜின் இல்லைங்க, யூ லுக் வெரி ஸ்மார்ட். என்ன பண்ண போறேன்? அந்த எல்கேஜி குழந்தைங்களா ஆனுவல் டேக்கு போ அம்மா அப்பா கை பிடிச்சிட்டு எங்க வீட்ல புது குஷன் கவர் இப்படி தான் இருக்கு. அப்ப பக்கத்துல முத்து. ஆமா, எங்க வீட்டு பாத்ரூம் ஸ்கிரீன் இப்படி தான் இருக்கு. அப்படி செல்லம் அத்தாடி. ரைட் நந்தினி, இந்த வாரம் என்ன ரவுண்ட் நாம பார்க்கலாம்? ஓகே, இந்த வாரம் நம்ம கலக்க போது யாரு சாம்பியன்ஸ்ல பார்க்க போற ரவுண்ட் நண்பேண்டா. இன்னைக்கு வந்து என்னோட எல்லா இன்ப துன்பங்கள்லையும் மீடியாவில் இருக்கிற 2% நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அது மதுரை முத்து அவர்களும் ரோபோ அவர்களும். எஸ், அதனால ரொம்ப சந்தோஷம். எனக்கு பழக்கமே இல்லாதப்போ கூட என்னை பற்றி எல்லா இன்டர்வியூ பெருமையாக சொன்னது அச்சோக்கா, தேங்க்யூ ஸோ மச், ஆல்வேஸ் லவ் யூக்கா. இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் நமக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பிடிக்காதவங்க வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இப்போ நந்தினி, நான் எல்லா இடத்தையும் உன்னை பற்றி சொல்கிறேம்மா. தேங்க் யூ நா. நான் மைனாவோட ஷோ பண்ணுறது வந்து எனக்கு வாழ்க்கை கிடைச்ச சாபம்னு நான் ஓப்பனாக சொல்லுவேன். அதான் சில நண்பர்கள் வந்து நம்மள கலாய்ப்பாங்க ஆனா கை கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு நண்பர் தான் எனக்கு மகேஷ் அண்ணா. மைனா எல்லா முறையும் குறை சொல்லிட முடியாது. ஓகே அண்ணா, சோ யாரு வந்து இன்னைக்கு வந்து கெஸ்ட் வருவாங்க? ஏன்னா கெஸ்டே நம்ம கேட்போம். வழக்கமா ஒரு சோஃபா சிங்கிள் சேர் இருக்கும். எஸ், இப்ப சோஃபா பெருசா இருக்கு. ஆமா ஐஸ், அதுக்கு ஏன் சோபான் பேர் யாருக்கா கண்டுபிடிச்சீங்களா? எனக்கு தெரியும். இதே சாம்பியன்ஸ்ல 3 தடவை சொல்லிருக்கீங்க, யாரும் கவனிக்கல, அது ஆனேர் வரல. ஆனா இப்ப நீங்க சொல்லுங்க, நான் எல்லாரும் கவனிப்பாங்க. வேணா, ஏற்கனவே கவனிக்காதப்ப அது எதுக்கு நான் இப்ப கவனிக்கிறேன்? நான் இப்படிதானே இருக்கேன். இல்ல, நான் என் நண்பன்ல ஜோக்ல பாதி சொல்றேன், மீதி அவர் சொல்லுவாரு. ஓடி அலைஞ்சு மனுஷன்லாம் அப்படியே நொந்து நூலா போய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப களைச்சு போய் வந்துட்டு சரி, இந்த சோஃபாக்கு யார் வரப்பா? இது வந்து என்னன்னா, ஒரு 2 குழந்தைகளை வந்து பயங்கரமா ஒரு தாயார் வளர்த்து, அந்த ஹஸ்பண்ட் வந்து டாக்டரா இருக்கிறாரு, ஓகேவா, இந்த பக்கம் அந்த அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நடுவில் வேற ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை தான் நம்ம கூப்பிட போறோம். விஜய் டிவிக்கே பெருமை சேர்த்த பாரதி கண்ணமாட்டே. எல்லாருக்கும் வணக்கம். நான் சின்ன வயசுல இருந்தே இந்த ஷோ நான் கரெக்டா நான் டியூஷன் முடிச்சுட்டு வந்தேன்னா ஈவினிங் இந்த ஷோ. நில்லுங்க, நீங்க எல்லாம் வந்து லேட்டு தான். நான் அண்ணன் காலத்துல இருந்து பாக்குறேன் முத்து அண்ணன். இல்லண்ணே அண்ணே, நான் உண்மையா சொல்றேன், ஒல்லியா ஒரு கோட் போட்டுட்டு விஜய் டிவில நீங்க நிறைய ஜோக் சொல்லுவீங்க. அப்போ நான் அதை பார்த்து தான் நைட் சாப்பிடுவேன். அந்த நிறைய ஜோக் சொன்ன என்ன மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஷோக்கு வந்தது. ஏன்னா இன்னைக்கு மீடியால இருந்து இண்டஸ்ட்ரிக்கு போன அதாவது மெஜாரிட்டியில் பார்த்தா பெரிய நம்பர்ஸ் வந்து இங்கேருந்து தான் இருக்காங்க. அதே மாதிரியே ரோபோ அண்ணனும் அதே மாதிரி நான் வந்து அந்த உடம்புல அந்த மெர்க்குரி அந்த மெட்டாலிக் பெயிண்ட் பூசிட்டு நீங்கள் அங்கே ஷோ பண்ணுவீங்கல்ல, அப்போல இருந்தே. ஸோ அங்கேருந்து இங்கே வந்து பார்க்குறப்போ நம்ம இந்த உங்களை மாதிரி எல்லாரோட அந்த க்ரோத் இருக்கு இல்லையா, உங்களோட நான் இங்கே நிற்கிறேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு நீண்ட நாள் ஃபாலோவராக இருக்காரு அருண், அது சந்தோஷம். எனக்கு கேபிஐ சாம்பியன்ஸ்க்கு கூப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய இந்த ஷோ பார்த்து நிறைய சிரிச்சிருக்கேன். ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னையவா அவரையா? ரோபோ சங்கர் என்ன உங்களையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களையுமே, ஆனா முதல்ல அவரை தான் பிடிக்கும். கிட்ட போயிடாதமா அவர் பிராண்டுவார். நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு ஷோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஜட்ஜஸ் தாண்டி இங்கே நம்ம கண்டஸ்டன்ட் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சிரிக்க வைக்கிறதா நிறைய இடத்துல சிந்திக்க வைப்பாங்க. ஒருத்தர் கோவப்படுத்துறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். யாரை வேணா டக்குன்னு கோவப்படுத்திட்டு போயிடலாம். கூட என்ன முத்தன மாதிரி இருக்கு அப்படின்னா கோவப்பட்டுருவாங்க. இல்ல நான் ஜென்ரலா வந்தேன், சாரி. ஜென்ரலா விட்டு அப்படி எக்மோர் வழியா கூட வர வேண்டியது. வேற லெவல் வந்து ரோபோண்ணே
நீலாம் எவ்வளவு பெரிய ஆளுனே உண்மை அதான். ஐயோ தெய்வமே. இல்ல ரோபோனை வந்து நாங்க எத்தனை படத்துல எங்க பார்த்தாலும் சரி நம்மளோட தாய் வீட்ல இந்த இடத்துல உட்காந்து நீங்க பாக்குறப்ப அது ஒரு தனி அழகு. இத்தனை பேருக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. மாமியார் வீட்டுல இருந்து வந்தாப்புல அடி வாங்கிட்டு ஏன் ஒரு மனுஷன் ஒரு வாழ்த்தி பேசாம இருக்க வேண்டியதானயா? ஓகே, அதனால நம்ம கழக சாம்பியன்ஸ்க்கு வந்திருக்கீங்க. நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. நடுவில் நம்ம சீரியல் பத்தி நிறைய பேசுவோம் ப்ளீஸ். ஓகே, நம்ம கான்செப்ட்ல போய் யார் ஃபர்ஸ்ட் வரா? ஆதவன் அண்டு ஜெயச்சந்திரன். எஸ். இன்னைக்கு வந்து நம்ம கான்செப்ட் வந்து நண்பேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் நம்ம சினிமாலையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். சினிமாவில் பார்க்கும்போது இப்படி இருந்தவங்க ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா தளபதி படத்துலேருந்து ஒரு சீனு. என்னம்மா போதும், உங்ககிட்ட இருந்த வர உதவி இனிமே எதுவுமே வேண்டாம். என்னம்மா சொல்றேன்? யாராரோ வராங்க, காசு கொடுக்குற சாக்குல கையை பிடிக்கிறாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமே நீங்க எந்த உதவியுமே எனக்கு பண்ண வேண்டாம். நீ எங்க வீட்டு பொண்ணுமா? யாரா அவன்? யாரா அவன்? சூர்யா, நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா? தேவராஜ் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், உனக்கு கொடுக்கதா உயர்ந்து வா, நீ ஒன்றும் கவலைப்படாதமா. நீ எங்க வீட்டு பொண்ணு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது. சூர்யா இருக்கா, என் தளபதி இருக்கா. குங்குமத்தை எடுத்து வைடா. குங்குமத்தை எடுத்து வைடா. குங்குமத்தை வைடா. வைடா. வச்சு தொலையண்டா. இதே சீனு அந்த தேவரா சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் ரியல் லைஃப்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன நடந்திருக்கும் அந்த வீட்டுல? இனிமேட்டு உங்ககிட்ட இருந்து வர உதவி எதுவுமே வேண்டாம். யாராரோ வராங்க, அண்ணன் காசு கொடுக்குற சொல்றாங்கன்னு கொடுக்குறாங்க. காசு கொடுக்குற சபையில கையை பிடிக்கிறாங்க, குழந்தைய தூக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ எங்க வீட்டு பொண்ணுமா? அப்ப நான் எங்க இருந்துருவா? இல்ல 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 இல்ல, வேற வேற இருமா. யாரா அது? நீ ஒண்ணும் கவலைப்பட. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவன் இருக்கான், சூர்யா இருக்கான். இவன் உன்னை பார்த்து குங்குமத்தை வச்சுட்டு சூர்யா குங்குமத்தை எடுத்து நெத்தியில வேணும். அதை சொல்லு. ஓ நெத்தியில வைக்க சொல்ல சூர்யா. ஐயோ மதிக்கூட தேவா, மதிக்கூட. நான் தான் ஏற்கனவே குங்குமம் வச்சிருக்கேன் சூர்யா. ஐயோ அதை பழிச்சேன். சூர்யா, உனக்கு புரியலையா? குங்குமத்தை எடுத்து அவன் நெத்தியில வேடா. நான் எதுக்கு நெத்தில வைக்கணும்? ஏன்னா நீ கல்யாணம் பண்ணி அவ குடும்பத்தை காப்பாத்தணும். அந்த குழந்தை நீதான் காப்பாத்தணும். நீ என் தளபதிடா. உன் கல்யாணம் எப்படி நடந்தது? ஜாம் பிரம்மாண்டமான மண்டபத்தை நடந்தது. சாப்பாடு எத்தனை பேருக்கு போட்டு? 3000 பேர். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். மேல வேற ஐஸ்கிரீம், அப்புறம் மத்த சரக்கெல்லாம் ஓடுச்சு. மகேஷ், அந்த கிளாக் பாத்தீங்களா? அந்த கல்யாணத்தை வந்து இன்னும் ஓடல. உன் கல்யாணம் மட்டும் ஊரறிய எல்லாரும் பார்க்க சந்தோஷமா gift கொடுத்து நல்லா ட்ரெஸ் பண்ணி நடக்கும். ஏன் கல்யாணம் லுச்சா பசங்க, பொறுக்கிங்க, பேமானிங்க எல்லாம் சுத்தி நிப்பாங்க. நீ அந்த பொண்ணை கூப்பிடுவ, அதுவும் எவ புருஷனை அடிச்சனோ அவனே கூப்பிடுவ. அவன் இடத்துல போட்டு வைக்கணுமா? ஏண்டா இந்த மாதிரி நான் உனக்கு எதுவுமே செய்ய சொன்னதே இல்லையா? நான் உனக்கு எனக்கு சம்பந்தம் பார்க்க சொன்னா எனக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணை கூட்டு வந்து பொட்டு வைக்க சொல்றேன். செல்வி, சூர்யா பாத்தியா? சூர்யாவை பார்த்தேன். எங்க விக்ரம் படத்துல கிளைமாக்ஸ்ல சூர்யாவை பார்த்தேன். ரோலக்ஸ்னு கூப்பிடாதீங்க சார், ரோலக்ஸ்னு கூப்பிடுங்க. சூர்யா, என் செல்வியை பாத்து எப்படி இருக்கா பாத்தியா? நீயே பாத்து. நீ ஒன்றும் கவலைப்படாமா. நீ நம்ம வீட்டு பொண்ணு. நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா? ஐயா, நீங்க சொல்லிதான் 2 தடவை கல்யாணம் பண்ண. நீ ஒன்றும் கவலைப்படாதமா. உனக்கு நல்ல பையனா பார்த்து நான் கட்டி தரேன். மகேஷ், எப்பா சாமி ஆள விடு. முட்டை எல்லாம் கல்யாணம் வச்சிருவ போல. இப்போ வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு காலத்துல இருந்து சினிமா அப்படின்னு பார்த்தாலே இவங்க 2 பேரும் சேரவே மாட்டாங்க அப்படின்னு பல காம்பினேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்படின்னா வில்லன்லேயே த ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம எம்என் நம்பியார். ஆனால் நமக்கு ஒரு கற்பனை, இவங்கெல்லாம் சின்ன வயசுல ஸ்கூல் டைம்ல 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா எப்படி இருக்கும்? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே. உனக்கு நான் வேர்க்கல்ல உரிச்சு தரட்டுமா? இந்தா.
கேட்கறது கூட கசக்கி தான் தருவியா? அது ஏன் ஸ்டைலு. சரி, எதுக்கா எனக்கு பள்ளிக்கூடம் வர சொன்னேன்? எதுக்கா வர சொல்லுவோம்? படிக்கதான். என்ன ராமு காமெடி எல்லாம் பண்ற? ஆமா, நான் பள்ளிக்கூடம் வந்தப்போ இங்க எந்த டீச்சரும் இல்லை, வாட்ச்மேன் இல்லை, ஆயா இல்லை, ஏன் ஸ்டூடெண்ட்ஸே யாருமே இல்லையே. எதுக்கா என்ன வர சொன்னேன்? போன வாரம் நான் ஒரு நாள் லீவு போட்ட போது ராமு நீ என்ன சொல்லி என்ன திருத்தின? பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நாள் கூட லீவு போடாம வான்னு சொன்னேன். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு உன்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். நாகு, உனக்காகவே எங்க அம்மா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். அவங்க அன்பும் பாசமும் கலந்து உனக்காகவே சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அப்படியா? பாத்தியா ராமு, உங்க அம்மா ஆசையா உனக்கு ஒரு கை பிடிச்சத அதை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கியா? மிச்சம் வைக்காம சாப்பிட சொன்னாங்க. இதுவே மிச்சம் தான். இதை எங்க வைக்கிறது? ராமு, உங்க அம்மா உனக்கு கொடுத்தத நான் தான் உனக்கு ஊட்டணும். ஐயோ ஐயோ, இவன் உனக்கு நான் ஊட்டுறேன். எங்க அம்மா பாசத்தோட கலந்து கொடுத்ததுனால எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. ஆனா எனக்கு பசிக்குது ராமு. பசிக்குதா? அதோ அந்த மரத்துல மாம்பழம் இருக்கு. எனக்காக அதை பறிச்சு தருவியா? மாம்பழம்? ஆஹா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவள் மாம்பழம் வேண்டும் என்றாள். அது கொடுத்தாலும் போதவில்லை, 2 கண்ணும் வேண்டும் என்றாள். ராமு, மாம்பழத்தை அடிக்கிறத தவிர வேற எல்லா வேலையும் பண்றேன். இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளேயாவது எனக்கு அந்த மாம்பழத்தை அடிச்சு கொடுத்துரு, இல்ல நான் அணில் கடிச்சிட்டு போயிடும். எப்படி அடிக்க மொத்தம் பாரு. ஆமா, கல்லு இந்த கையில இருக்குது, நீ அந்த கையில என்ன பண்ற? அது மேனேஜம். இப்ப பாரு, அதை புடிச்சுக்கிறியா? நான் புடிச்சுக்கிறேன், நீ போடு. ஐயோ ஆமோ, நாகு என்னாச்சு? அந்த மாம்பழம் என் நெஞ்சிலேயே விழுந்துருச்சு ராமு. வலிக்குதா? வலிக்குது. இன்னிலிருந்து அது சாதாரண கனி இல்ல, இதய கனி. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டாரே, இதய கனி. நல்ல வேளை அந்த மாம்பழம் என் நெஞ்சில விழுந்தது. என்ன சொல்ற? எப்பா, அது மட்டும் கடல்ல விழுந்திருந்தா நீ அதை சமுத்திரக்கனின்னு சொல்லி இருப்ப. இனிமே நம்ம இணைபிரியா நண்பர்கள். ஆமு. அடுத்து ஒரே ஒரு பேர் உங்களுக்காக. சின்னதா. பாஷா அண்ட் ஆண்டனி ஃப்ரெண்ட்ஸா இருந்தா எப்படி இருக்கு? பாஷா எப்படி இருக்க? நான் எப்பவும் நல்லதா இருக்கேன். இன்னும் இன்னைக்கு லேட்டா வந்த மாதிரி தெரியுது ஸ்கூலுக்கு. நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும். என்கிட்ட 100 வாட்டி சொல்லிட்டேன். நான் ஒரு வாட்டி தானே சொன்னேன். நீ தானே சொன்ன, நீ ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. ஓ, ஆனா உன் மனசு இவ்வளவு தங்கமா இருக்குல்ல பாஷா, நான் உனக்கு சொல்றேன். என்ன? இனிமே உன் பேரை பாஷான்னு வச்சுக்காத, பின்ன என்ன வைக்கணும்? மாணிக்கோன்னு வச்சுக்க, நல்லா இருக்கும். மாணிக் ஒன்னு அடையாளத்திலே போயிடுச்சுன்னா மாணிக் பாஷான்னு கூப்பிடு, அழகா இருக்கும். நல்லா இருக்கு. இப்போ வந்து உன்னுடைய பேர் ஆண்டனி, நீ ஒரு ஹாஃப் இயர் எக்ஸாம்ல மட்டும் நல்ல மார்க் எடுத்து என்ன மார்க் ஆண்டனி சொன்னா பாரு. இந்த தடவை வந்து பப்ளிக் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுது சொன்னாங்க. ஆமா, அது நான் தான் எடுத்துன்னு வரேன். ஆண்டனி நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒண்ணு நீ பாஸ் ஆகணும், இல்ல நான் பாஸ் ஆகணும். அப்பாவி பொதுமக்கள் யாரும் பாஸ் ஆகக்கூடாது. ஆமா, அப்புறம் ரொம்ப கஷ்டம். இது என்ன எம்ஜிஆர் சார் வீட்டு டிஃபன் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, ஆலவரன் ஜெயச்சந்திரன். வந்து யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கான்செப்டை நீங்க பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. எம்ஜிஆர் சாரும், அதாவது மக்கள் திலகம் ஐயா அவர்களும், நம்பியார் ஐயா அவர்களுடைய அந்த பர்டிகுலர் சீன் அன்இமேஜினபிள் அண்ட் தி கியூட்டஸ்ட். இது வந்து தமிழ் சினிமால யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். சூப்பரா இருந்தது. நான் 2 பேருமே ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. தேங்க் யூ so much. உண்மையிலே இவ்வளோ பெரிய கலைஞர்களா அப்படின்னு நினைக்கிறது வந்து, அதை கொண்டு வர்றது வந்து ஒன்லி மிமிக்ரி ஆர்டிஸ்டால மட்டும்தான், வேற யாராலையும் முடியாது. உங்கள் எல்லா எபிசோடுமே பார்த்துருக்கேன். அந்த கதை சொல்கிற விதமாகட்டும், பழைய சினிமா அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் சினிமா டிக்ஷனரின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சினிமாவில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஒரு ஃபோன் இருந்தால் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, வில்லன் இப்படி தான் இருப்பான், அந்த ஹீரோ இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு சினிமாவை வேற விதமாக நாங்கள் பார்க்கறதுக்கு உண்மையிலே ரெண்டு பேரும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் இட். லவ் யூ. நான் லவ் யூ. 2 பேருக்கும் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. பேய் வர அன்பின்
குட்டி தாய் வரா அனபெல்லி பேய் வரா அன்பின் குட்டி தாய் வரா அண்ணங்கா சாட்டை போட்டு பியூட்டி பார்லர் போய் வரா மேக்கப்பள்ளி முழுகு நம்ம தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரிலாம் வர மாட்டாங்களே. ரீவைண்ட் பண்ணுங்க. ஆளு மூஞ்சி ஓ மூஞ்சி முகர கட்டியும் பாரு. ஆளு போடி போடி விஜய் டிவியோட விளங்காத மூஞ்சி. ஏதோ ஃபேமிலியில பழகிட்டியா அண்ணன் தங்கச்சியா பழகிட்டோம்ன்றதுக்காக தான் பேசாம இருக்க. இல்ல நல்லா பச்சை 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 வருவேன். ஓடி போய் கக்கூஸ் கழுவிட்டு பொழப்பா பாப்பியா. காட்சி 2. நல்ல நாள் பொழுதுமா இந்த லூஸ் கிட்ட வந்து வாயை கொடுத்து இப்படி நான் புண்ணாக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் மூச்சு விட முடியாம கிடக்க என்னன்னு பாருங்கம்மா. இருங்க, என் பையன் தான். ஒரே பையனா அதான் அந்த காலத்து ஆர்டிஸ்ட் சொன்னேன்ல. தங்கம், இன்னைக்கு உனக்கு ஹாப்பி பர்த்டே. என் பையனை எப்படி எழுப்புறதுன்னு எனக்கு தெரியும். என் பையன் வெறித்தனமான தளபதி ஃபேனு. பிகிலே தங்கக்குட்டி, இன்னைக்கு உனக்கு பர்த்டே. காலைல எழுந்திரிச்சேன்னா அம்மா என்ன சொல்லியிருக்கேன்? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அப்படியே ஒன்று விட்டானா வாயில கொட்டு ரத்தமா. யா சாக்லேட்ஸ்லாம் இருக்கு, நிறைய பசங்களுக்கு கொடு. அண்ட் முக்கியமான விஷயம், ஆப்போசிட்ல ஒருத்தன் இருக்கான் பொல்லாத பையன். அந்த ஈரோடு மகேஷ் மாமா கிட்ட நீ பேசவே கூடாது. ஏன் பேசக்கூடாது? ஏன்னா அந்த ஆளுக்கு எனக்கும் பரம்பரை பகை. அத்தாடி எவ்வளவு பெரிய கோகை. அவருக்கு சண்டைனா நான் ஏன் பேசக்கூடாது? நீ பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. ஏய் எந்தர்றா இப்ப எந்திரிக்க போறியா? மூஞ்சில சுடுதண்ணி ஊத்தலாம். என்னங்க அது குழந்தை, அப்படி எழுப்பலாமா? எந்த ஊர்ல இவ்வளவு பெரிய குழந்தைய பாத்துறீங்க? என்னங்க அவன் சாதாரண குழந்தையா? தலையோடைய ஃபேன் அவன். தூக்கு தோரண அடாவடி, தூக்கு தோரண அளப்பற, தூக்கு தோரண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி. சும்மா கை தட்ட தெரிக்க விடலாமா? தூக்கு துறன அடாவடி. முதல்ல பாயமடி. இங்க பாரு, யார் கூட வேணா போ, என்ன வேணா பண்ணு, என்ன வேணா பழகு, அதை பத்தி அப்பா கண்டுக்க மாட்டேன். ஆனா எதிர்த்த வீட்டை ஒரு அந்த கிட்ட மட்டும் பேசாத, பழகாத. ஆமா நைனா. நைனா இல்லடா, அது மைனா. ஐயோ ஆமா நைனான்னு உங்கள்ட்ட சொன்னேன். என்கிட்ட சொன்னியாடா? அவட்ட பழகாதடா. உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைனா நான் ஏன் பழக கூடாது? டேய், அவளுக்கு எனக்கு 10 வருஷம் பாடா. ஐயோ ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கே வந்து சொல்றான் பாரு. அம்மான் பேபி லெட்ஸ் கோ வாண்ட் அ புல்லட்டோ. அஞ்சு வேள பாடி கண்ணா டூயட்டோ. புல்லட்டோ 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 புல்லட்டோ. டேய் என்கிட்ட பேசாத போடா. பேச மாட்டியா? ஆமாடா. என் நைனா உன் கூட பேச கூடாது சொல்லிருக்காரா? நான் உன் கூட பேச மாட்டேன்டா. இல்ல உங்க அப்பா லூசு மாதிரி சொல்லுவான்டா. யாரு? உங்க அப்பா. பாருடா. டேய் எங்க அப்பா லூசு நீ பேசாதடா. எங்க அப்பா நான் தான் லூசுன்னு சொல்வேன். டேய் அவரு சொன்னா சொல்லி நம்ம பேசாம இருக்கலாமா? நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்டா. டேய் நான் பேச முடியாது போடா. பேச மாட்டியா? மாட்டேன். பேச மாட்டேன். எங்க பாரு என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் இருக்கான்டா. அம்மா எங்கே வா. ஐயோ உனக்கு ஆச்சு. வில்லேஜில் சோறு போட்டு மச்சான் மச்சான் லஞ்ச் பிரேக்ல பாப்பண்டா. ஏய் நான் உனக்கு ஃப்ரெண்டா இருப்பேன்டா. நீ பாக்காத. ஏய் இங்க வர்றா. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இருக்கா, லாஸ்ட் பெஞ்ச் இருக்கா. அந்த வர்ற நடு இடத்துல வர்ற அந்த பொண்ணு எங்க மிஸ்டா. நீ மிஸ் இப்படி தான் பிடிப்பியா? போடா திரும்ப வரடா. போடா பேச மாட்டேடா. பேச மாட்டியாடா? பேச மாட்டே போடா.
பேச மாட்டேடா. நீ ஏன் பேச போற? அன்னைக்கு ஸ்கூல்ல உனக்கு வாட்டர் டவுசர் போட்டு வரும்போது எல்லாரும் வாட்டர் டவுசர் இருந்துச்சு அப்படி கிண்டல் பண்ணி லெட்டர் எழுதி அதுக்குள்ள போஸ்ட் பாக்ஸ் போட்டாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்? என் டவுசரை வந்து உன் மனதை காப்பாத்துறேன்னு அந்த அசாரம் மறந்துட்டல. இது கூட பரவாயில்ல. அன்னைக்கு நீ பாத்ரூம்ல உட்கார்ந்துருக்கும் போது இது பைப்ல தண்ணி வரல. நீ பயத்துல என்ன சொன்ன? காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படி கத்தும் போது நான் குடிக்க வச்சிருந்த தண்ணி பாட்டில உனக்கு போட்டு உன் மனதை காப்பாத்துறேன். இந்த அசாரம் மறந்துட்டேடா. இது கூட பரவாயில்ல. போதுடா, இவன் நிறைய வச்சிருக்கான் சார். கதகரையா போதுடா. மச்சான், மாமா, சூர்யா, ஜோதிகா. சூர்யா நான் தேவான்னு சொல்லணும்டா. பிரபு தேவாடா. ஃப்ரெண்ட்ஷிப் சத்து நமக்கு. இன்னைக்கு பிறந்தியா? இன்னைக்கு பிறந்தனா பால் குடிச்சு தொட்டில இல்ல கடப்பை எப்படி கேட்டா? அங்க போறா கெஸ்ட் வந்திருக்காங்கடா. கிஸ்டா உங்களுக்கு குறா காட்டி இது சாக்லேட். ஏய் சாக்லேட் லேட்டா குறா. ஏன்டா? சாக்லேட். மாமா, நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பீங்கல்ல? எடுத்துருவோம். சுகர் டெஸ்ட் எடுப்பீங்களா? எடுத்துருவோமே. யூரின் டெஸ்ட் எடுப்பீங்களா? அப்புறமா எடுத்துருவோம். இவ்ளோ டெஸ்ட் எடுக்கறீங்க. ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா உங்க குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சா சீரியலி மூடிடலாம்ல. டாடி, இவங்க இதுல ஒரு வில்லி ஒருத்தங்க வருவாங்கடா. ஆமா, அந்த வில்லி பேர் என்ன? வெண்பா. வெண்பா. காய்ச்சி சட்டி சோறு திம்பா. கேட்டா டயட் திம்பா. இங்க பாருடா. ஏய் சமையலம்மாடா. சமையலம்மா. சமையலம்மா. போதுமா? ஆமா. ஆமா, நீங்க நல்லா சமைக்கிறீங்களா? நீங்க குக்கு காமலி போக கூடாது. கூப்பிட்டா போலாம் தாங்க. நான் தான் போக கூடாதுன்றேன். ஏன் போறீங்க? மாமா, அவங்க பக்கத்துல பேக் வச்சிராதீங்க. பேக் எடுத்துட்டு கன்னியாகுமரி மாதிரி நடந்து போயிடுவாங்க அவங்க. மோசமானவங்க. பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு வந்துட்டா. பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு வந்துட்டோமா? ஆமாடா. மிஸ் வேற நாளைக்கு நேத்து எழுதின எக்ஸாம் எல்லாம் இன்னைக்கு தரேன் இருக்காங்கடா பேப்பரு. எனக்கு பயந்து வருதுடா. என்ன பண்ணேனே தெரியலடா. உனக்கு பயமா இல்ல? உனக்கு பயமா இல்ல? இந்த மாதிரி நேரங்கள்ல ஸ்டூடெண்ட்லாம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன? வா வந்துடலாம். மிஸ் வர டைம் வந்துச்சுடா. மிஸ் வராங்களா? ஆமாடா. எப்படி போங்க? பியூட்டிஃபுல்லா இருப்பாங்கடா. ஏய், எனக்கு அவங்க போட்டோ அனுப்புங்கடா. ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே. அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. அவள் பழகும் விதங்களை பார்க்கையிலே பல வருட பரிச்சயம் போல். ஆயா மிஸ் வந்துட்டாங்கடா. ஆயா மிஸ் இல்லடா, அவங்க ஃபீல் பண்ணி மாயா மிஸ் வரை வந்துறாங்க. ஆயா மிஸ்ங்கறா. பயமா இருக்கா? இனிமேதான் பயங்கரமா இருக்கும். திரைக்கு பிடிக்கும் வெட்டி பெட்டிக்கும் ஒருத்தி வந்தா பயனடங்கோ.
ஏன்டா தூங்கல? வீட்ல வர சண்டை மிஸ். ஐயோ, அப்பா அம்மாக்குள்ள சண்டையா? இல்ல யாருன்னே தெரியல. ஒரு 4 பேர் கார்ல வந்து வீட்ல வந்து அடிக்கிறாங்க மிஸ். அப்ப ஹெல்ப் கேட்டிருக்கலாம். கேட்டேனே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறேன் கதறேன். யாருமே என்னடா ஆச்சு அதுக்கப்புறம்? அப்புறம் என்னாச்சு? சுட்டானுங்க, பொட்டி ஆயிட்டு அடுத்த கேம் போயிட்டா. என்னடா பேசுற? ஆனா அவன் சொல்றது உங்களுக்கு புரியலையா? என்னடா ஏன் ஊர் பியூ டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? நில்லுங்க. ஸ்டாண்ட் பண்ணவே. ஸ்டாண்ட் பண்ணவே. ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் அப் இல்ல. ஹேண்ட்ஸ் அப் சொன்னேன். உட்காருங்க. சிரம். என்னடா உடனே பண்ணு? ப்ளீஸ். ஏய் லூசுங்களா? நேத்து எக்ஸாம் கொடுத்தீங்கல்ல? ஆமா கொடுத்தனா? நீங்க கொடுத்தீங்க. அதோட ரிசல்ட் வந்துருச்சு. ஐயோ ஐயோ என்ன ரைட்டிங். அவள முத்து ஆடி இருக்கீங்க. முத்து முத்தா முத்து முத்தா இருக்கா? முத்து பாருங்க ரோபோவா இருக்கும். ஏய் உங்களுக்கு பாடம் கொடுக்கிறதுக்கு நான் பேசாம அசாமே போயிடலாம். மேடம் பேசாம அசாம் போனீங்கன்னா போர் அடிக்க, பேசிக்கிட்டே அசாம் போறீங்க. அடி வாங்க போறேன். செயல் கிறுப்பு வரைகா. செய்யுள் குறிப்பு வரை. சரி ஓகேடா. கலரா இருக்கும் பொண்ணு பார்த்தா கணக்கு பண்ணா துடிப்பாங்க. கருப்பா இருக்கா பொண்ணு பார்த்தா கலையா இருக்கும் சொல்லுவாங்க. என்னது? என்ன செயல் இது? ஊ சொல்றியா மாமா? ஊ சொல்றியா மாமா? என்ன செயல் இது? சமந்தா செய்யுள் மேடம். சமந்தா செயல் வேணும். போ. உட்காரு. நீ வா. இப்போ பேசுங்க வா. திருக்குறள் அழுதுகா. அழுதுக இல்ல எழுதுக. சரி நீயே படிச்சுக்கோ. செல்வத்தோய் செல்வம், செல்வம், அச்செல்வம், அல்டிமேட் ஸ்டார் தாலா. மேடம் நாங்களாம் பயங்கரமான தலகானம் மேடம். நாங்கெல்லாம் திருக்குறளை இப்படிதான் மேடம் எழுதுவோம். அல்டிமேட் ஸ்டார் தாலா. ஆமா எதுக்கு 2000 ரூபாய் வச்சிருக்க? மிஸ் நானு ரொம்ப பாவப்பட்ட ஃபேமிலி. வயசான அம்மா அப்பா 2 கல்யாணம் பண்ண வேண்டிய சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ப்ளீஸ் இந்த ரூட் டு 2000 ரூபீஸ் லஞ்சமா வச்சிட்டு என்ன பாஸ் பண்ணுங்க. இப்படி தூங்கால் தங்கள் எப்படிக்கு தங்கள் உண்மை உள்ள மாணவன் ராஜா. ஏட்டுடா ராஜா. உனக்கு மானமே இல்ல சூனமே இல்ல. 2000 ரூபாய் வைப்ப. மிஸ் பிரின்சிபல் சர்க்குலர் கொடுத்துருவ சொன்னார். சரி டியர் ஸ்டூடண்ட்ஸ், ஆனுவல் டே நடக்க போகுது. நடக்கட்டும். So dancing, singing, mimicry, நடிப்பிலே இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சொல்லு. என் நண்பன் யார் தெரியுமா மிஸ்? யாரு? அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா மிஸ்? அவன் எவ்வளவு பெரிய திறமைசாலி தெரியுமா மிஸ்? அவன் பயங்கரமா பண்ணுவான் மேடம். எல்லா வாய்ஸும் பயங்கரமா பேசுவான் மிஸ். காட்டு. பண்றா எடுத்துறா. ஸ்டூடண்ட்ஸ்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சுல? காலையில 6 மணிக்கு அம்மா கொட்டு வச்சு எழுப்பி விடுவாங்க. குளிக்காம தூங்காம சாப்பிடாம அரைகுறையா எந்திரிச்சு அந்த 4 கிலோ இருக்கிற அந்த பேக மாட்டிக்கிட்டு நாத்த பிடிச்ச ஷூஸ் மாட்டிக்கிட்டு 4 பேர் ஏற வேண்டிய ஆட்டோல எப்படி 4 பேர் ஏற வேண்டிய ஆட்டோ 40 பேரை அடைச்சு திணிச்சு எடுத்துட்டு போவாங்க. இத பத்தி நாங்க கத்திருக்கோம். அம்மா பாடு ஒருத்தர் கூட வந்து ஹெல்ப் பண்ணல. டேய் ஸ்கூலுக்கு போறேன் சிரிச்சு போறேன் டாடா காட்டிடா அம்மா சொல்லுவாங்க. அப்ப உள்ள இருக்கிற கப்பலை மறைச்சு வெளியே சிரிச்சு போறியே டாடா காட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஐயோ பாவம். இத பத்தி எத்தனையோ பேர்ட்ட சொல்லிட்டோம். இத பத்தி அதுக்கு ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் கிளாஸ்னு ஏகப்பட்ட கிளாஸ் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு கிளாஸ் எடுக்கிற உங்களுக்கு தலைவலியா இருக்கு. 6 சப்ஜெக்ட் 10 சப்ஜெக்ட் படிக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ ஏதாவது பண்ணுடா அப்பதான் தெரியும். நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும். எந்த கண்ணில் உயிர் மூச்சு உண்டு. வானெங்கும் வண்ணம் பூவெல்லாம் வாசம். நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு. ஐயோ எந்த சாபம் எல்லாம் என்றோ நான்
பாவம். பாத்தீங்களா? அதுதான் படிப்பு தான் உள்ள நடிப்பு நல்லா வருது ரெண்டு நல்லா வரும். மேடம், நான் நடிப்பை பத்தி என்ன பேச்சு பேசுனீங்க நீங்க? பெரிய மாதிரி பேசுனீங்க. பெரிய இவங்க மாதிரி பேசுனீங்கன்னு சொன்னேன். ஹலோ மிஸ் ஒரு நிமிஷம் இருங்க, தயவு செஞ்சு இருங்க. நீ இவன் கூட சேர்ந்தியா? இவன் கூட சேரக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? அந்த ஆள் பையன் கூட சேரக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஹலோ பல மிஸ், முறை உனக்கு சொல்லியிருக்கேன் அந்த கிட்ட போகாத, அவன் பையன் கிட்ட போகாத. ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் யாரு? நான் வந்து இவனோட பேரண்ட். குழந்தை முன்னாடி சண்டை போடுவீங்க. அப்படிதாங்க போடுவான். ஐயோ, அந்த ஆள் பையன் கூட சேரக்கூடாதுங்க. நிறுத்துப்பா. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? உங்களுக்கு சண்டைல நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீங்க சண்டை போடுறதுக்காக எங்க ரெண்டு பேரும் யார் பிடிக்கிறீங்க? எங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியும்? இந்த ரெண்டு பேர் சண்டை இப்ப ரெண்டு பேர் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேற ரெண்டு பேர் வேற வேற ஜாதி, அதனால அவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேற ரெண்டு பேர் வேற வேற மதம், அதனால ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு நீங்க நல்லது சொல்லி தரலாம் கூட பரவாயில்ல, கெட்டது சொல்லி தராதீங்கப்பா. அப்பா அப்பா அம்மா டீச்சர் அவங்கள தாண்டி என் நண்பன் தான் எனக்கு முக்கியம். அவகிட்ட தான் நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். இங்க பாரு, சும்மா அழுதுல சீன் நம்ம அவன் கூட பழகாதனா பழகாத. அவன் கெட்டவன்டா. அந்த ஆளே சொல்றான்ல, அந்த ஆளு கெட்டவன் தான்டா. எல்லாம் வேணாம். மா, நண்பன் ஏதுமா நல்லவன் கெட்டவன்? நண்பன் நண்பனால அவன் நல்லவன் தான். பலத்த கைதிடல் ஆசாத், டிஎஸ்கே and சுனிதா. ஆனால் அது மெமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற எல்லாமே தாண்டி ஒரு வாய்ஸ் எடுத்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறது, ஒவ்வொரு ரியாக்ஷனையும் சிரிக்க வைக்கிறீங்க இல்லையா? சத்தியமாக ரெண்டு பேருக்கும் வேற லெவல். சத்தியமாக சொல்கிறேன், இதை எத்தனை டைரக்டர் பார்ப்பாங்கன்னு தெரியல. தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத நடிகர்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மை தான், மனசார சொல்கிறேன். அவ்வளோ சந்தோஷமா சிரிக்க வச்சிங்க. அசனா டிஎஸ்கேனா ரொம்ப ரொம்ப கியூட் பெர்ஃபார்மன்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நார்மலாக வந்து விஜய் மாதிரி அஜித் மாதிரி வாய்ஸ் எடுத்து பேசுவாங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னா, அந்த குழந்தை மாதிரியே அவங்கவுங்க டைலாக் அவங்க மாடுலேஷன்லேயே பேசுனது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பின்னிட்டீங்கண்ணா, அடிச்சு தள்ளிட்டீங்க. எஸ் ரோபனா. ஒரு ஃபுல் எபிசோடு அந்த அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவுமே குழந்தை வாய்ஸை வந்து சஸ்டெயின் பண்ணவே முடியாது. பெரிய இடத்துக்கு போகணும், அதை நாங்கள் பார்த்து சந்தோஷப்படணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, அசான் அண்ட் டிஎஸ்கே, நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தையாவே இருக்கீங்க, ஓகேவா? அதே மெயின்டைன் பண்ணுறீங்க, குழந்தை வயசை மெயின்டைன் பண்ணுறீங்க. அங்கே வந்து பாரதிய கனவாவில் ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. நீங்கள் ஏன் அப்படி சண்டை போட்டுருக்கீங்க, சேர மாட்டீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்க? நம்ம ஸ்கூல்ல லட்சுமி ஹேமான்னு ஒருத்தங்க படிக்கிறாங்க தெரியுமா? அவங்க ட்வின்ஸாண்டா, ஆனா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களாண்டா. எங்க வாடா அவங்கள்ட்ட போய் பேசுவேன்டா. யாரா அவங்க? யாரா அவங்க? டாடிடா அவரு, இது அவங்க மம்மிடா. பேசுடா, நீ பேசுடா. ஏய் வாடா வாடா வாடா. வாடா அங்கிள். வாடா பொங்கல். அங்கிள் கிளினிக்கே போக மாட்டாரா, எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் சைடே சுத்திட்டு இருக்காரா. இப்பதான் ரீசெண்டா ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன்லாம் ஐயோ பார்த்தனே, தூக்கிட்டு ஓடுனீங்களே. ஐயோ பக்கு ரக்பி பிளேயர் மாதிரி இப்படியே. சரி என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? மாமா, அவ உங்கள மாதிரி மூஞ்சிலே பேசுவா மாமா. இவரு என்ன தெரியுமா பண்ணுவாரு? டேய், அந்த இது மியூசிக் போடுறா, சாட் பீச்சம். குட்டி பசங்களா, அவர் எப்படி நடிக்கிறாருன்னு உங்களுக்கு கேட்க சொல்லல. அவங்க குழந்தைங்க ரெண்டு பேர் பாவம் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அது தெரியாம தான் இப்படி சுத்தி வந்துட்டு இருக்கு. அம்மா ஆண்டி, இருடா, இவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுவாண்டா. ஆண்டி, என்ன ஆண்டி நீங்க? அவங்க தான் ஏதோ சண்டை போடுறாங்க, ஏதோ பிரச்சனை, நீங்க சமாதானமா போயிட வேண்டியதானே ஆண்டி? சேரணும் தான் தங்கம் நினைக்கிறேன், ஆனா நினைக்கிறவங்க நினைக்க மாட்டாங்களே. என்ன பேசுறதுன்னா அங்க பேசு, என்ன என்கிட்ட விட்டு இப்படி எல்லா அம்மாவும் இப்படிதான். அங்கிள்
எத்தனை மணி நேரம் இருக்கட்டும் அங்கிள் ஓகேவா இந்த இந்த குழந்தைங்களை மட்டும் பிரிக்காதீங்க அங்கிள் ஓகேவா நீங்க பிரிஞ்சு போங்க நாசமா போங்க எங்கேயோ போங்க ஆனா உங்க குழந்தைங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க சரி சரி. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களான பாரதியும் கண்ணமாகும் இணையும் தருணம் கண்ணம்மா ஆக மொத்தம் சீரியல்லையும் சரி இங்கேயும் சரி குழந்தைங்க எப்பவுமே நம்மளை விட மெச்சூர்டாக தான் இருக்காங்க. குழந்தை மாதிரியே பேச மாட்டாங்க. பட் இருந்தாலும் இதை கேட்டு நம்ம அமைதியாக இருக்கிறத விட அவங்க கேட்குற மாதிரி நம்ம சேர்ந்துட்டா எல்லாருக்கும் சந்தோஷம். நீங்களா மாமா இதெல்லாம் சொல்றீங்க? ஆமா, இவங்க பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் நான் சேரணும்னு முடிவு பண்ணிட்டேன். கரெக்ட். எங்க அக்கை மாதிரி வருவானா டேய் பாரதி பாரதி கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் ஆக்சுவலி சுனிதா வந்து எங்களுக்கு நான் த்ரூ அவுட் எங்களோட சீசனில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன கிஃப்ட் வந்து அவங்களுக்காக சூப்பரான ஒரு சுனிதா அதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து check பண்ணி பாரு. அதே மாதிரி எங்களுக்கு கேமியோ பண்ண எங்கள் மகேஸ்வரனுக்கு ஒரு பென், ஒரு ரைட்டிங் பென் அது. ஸோ மைனா எங்களுக்காக கேமியோ பண்ணதுக்காக ஒரு சூப்பரான ஏப்பா வார வாரம் 5000 ரூபா கொடுக்குறது எனக்கு ஒரு gift இல்லையாப்பா? உங்களுக்கு ஆசை. ஐயோ, ஆத்தி. ஐயா அந்த 5000 வாங்கினது டேய் தம்பி, என்ன உங்க அப்பா அம்மாவுக்கு வந்து தங்கச்சி பாப்பா பிறக்க போதா? அமைதியாரு இத பத்தி இதோ பாருங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்னன்னா சொல்ல மாட்டேன். ஐயோ கம்முன்னு இருங்க. ஃபுல் ப்ரிப்பரேஷன். உள்ள வருவா அப்படியே மெதுவா நடந்து வருவா. அப்படியே வந்து பால் பழம் இங்கதான் உட்காருவா. ஐயோ ஐயோ லைட் ஆஃப் ஆகும். பாப்பா ஐயா கட்டில் கீழே ஒளிஞ்சுக்குங்க. சர்ப்ரைஸ் கொடுப்போம். பார்க்கணுமா வேணாமா? வெளியே அனுப்பிச்சுடும். அப்புறம் ஏன் வெளியே போக வரலையே இன்னும் வரலையே. சார், உலகத்திலே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு காலிங் பெல் அடிச்சிட்டு வந்த முதல் ஃபேமிலிக்கு தான் சார். மாமா சாரி மாமா தெரியாம இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இந்த டைம் முடிக்கிறாங்க வேலைக்கு. தனியா இருந்தா போர் அடிக்கல, அதான் வந்து பேசலாம்னு வந்தேன். எனக்கு தனியா அந்த போர்டில் அடிக்காது நிக்கலாம். எனக்கு தனியா இருந்தா போர் அடிக்கல. போமா இன்னும் மாப்பிள்ள ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. கவனிங்க மாப்பிள்ள. வந்தல நீங்க பேச கவனிச்சு தானே மாமா. அது இல்ல மாப்பிள்ள, அது கவனிங்க மாப்பிள்ள. ஆனா எச்சகல மாமா. என்ன ஒச்சகல சைடிஷ் மாப்பிள்ள. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? என் பொண்ணு கரெக்டா 10 மணி ஆனா தூங்கிடும். மணி 8 ஆகுதுயா. கவலைப்படாதீங்க, நான் 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருப்பேன். இல்ல கோவப்படாதீங்க, என் பொண்ணும் ரொம்ப கோவக்கார பொண்ணு. அப்படியே அவங்க அப்பா மாதிரி. அவங்க அப்பா மாதிரியா? நீ யாரியா அப்ப? என்ன பத்தி தான் சொல்றேன் மாப்ள. பைத்தியமே போ, பொண்ணு வர சொல்லு போ. சர்ப்ரைஸ் கொடு. படிச்சு பார்த்தேன் ஏறாமில்லை. நீ என்னங்க வந்த? மச்சான் வெளிய போடா. நீ தானடா வர சொன்ன. முகூர்த்தத்துக்கு வர சொன்னடா உன்னை. சுப முகூர்த்தத்துக்கு என்னால வர முடியல, அதான் சர்ப்ரைஸா சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்த மச்சான். நீ வரது என்னடா சர்ப்ரைஸ் அப்படி? டேய் நம்ம நட்பெல்லாம் வேற மாதிரி நட்பு மச்சான். அப்பாஸ் வினீத் அப்பாஸ் அப்பாஸ் மச்சான்
ஏய் இந்த டைம்லடா வருவேன். உடு மச்சான், வீடெல்லாம் பயங்கரமா இருக்கே மச்சான். யாரு மச்சான் ரெடி பண்ணா? இதெல்லாம் மாமனார் பண்ணதுடா. ஏய் பெயிண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்குடா. எல்லாம் அவரு பண்ணதுதான். வெள்ள ஆடு குட்டி போட்டுச்சு அது. எல்லாம் மாமனார் பண்ணதுதான். மாமனார் ஆர்டர் பண்ணாரு, ஆசையா வளர்க்கறாரா அவரு. என்ன மச்சான் வெளிய போறா டைம் டேய் பேசிக்கலாம்டா. காலைல 8 மணிக்கு மலேசியா ஃளைட். ஏய் மச்சான் மலேசியா போறியா? ஓனருக்கு ஃளைட் நான் டிராப் பண்ண போறேன். சீட் போடு. ஏய் நான் கேப் ஓட்டுறேன் அசிங்கமா நினைக்கிறியா? அப்பா கேப் தான் ஓட்டுறேன். ஏய் கேப் எல்லாம் ஓட்டல மச்சான். நான் யார் தெரியுமா? யூடியூப் செலிபிரிட்டி. தனியா யூடியூப் சேனல் வச்சு அடிச்சு நோத்தி நிக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? மாப்ள போயிட்டு தான் வைரலா வீடியோ எடுப்போம் மாப்ள. அதான் இங்க வந்தேன் வைரலா தான் மாட்டுமான்னு பாக்கிறதுக்கு. சரி நீ செல்லாம் நல்லா மைனஸ்ல. நான் முன்ன மாதிரி கிடையாது சொல்றேன் நானு. ஆமா முன்ன மாதிரி கிடையாது செல்லாம். முன்னெல்லாம் நைட் ஆனா தொட்டில தூங்க, இப்ப கட்டில தூங்குற. அப்பாஸ் என்னடா வேட்டி சட்டை அதெல்லாம்? இதுதான் ஆண்மகனின் அடையாள சின்னம். சின்னமா நல்லா சைவ ஹோட்டல் வைக்கிற பொரியல் கிண்ணமா இருக்கா? அவள்தான் முன்ன மரியாதை கட்ட சும்மா பேச பாத்துட்டு இருக்கேன். அப்பாஸ் வினீத் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வாங்கடா. மாப்பிள எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மச்சான். நண்பனின் நண்பன் எல்லாருக்கும் நண்பன் தான்டா. தாடிமுடி தர்மராஜ் முன்னாடி உட்காந்து தாடியாலே முது சரிவானே. அவன் அப்படிதான்டா எவ்வளவு டீசென்ட் ஆயிட்டான் பாரு. முன்னாடி எல்லாம் மாக்கா பான வீட்டுல இருக்க மாடர்ன் நாய் மாதிரி ஆயிட்டான். ஏய் இவன் நம்ம காலேஜ் சீனியர் மச்சான். நைட் டைம் நாகராஜன் 45 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணமே ஆகல. இத பார்த்தா இன்ஸ்பிரேஷன் எடுத்து பாப்போம் சொல்ல கூட்டி வந்தேன். என்ன கல்யாணம் ஆவா சார்? ஏய் ஏய் காளிமன் யாரா அப்ப எடுக்க மாட்டா ஆகும் ரெண்டு மூணு தடவை. எடுக்க ஆகுது. ஏய் காளிமன் ஏய் பொண்டாட்டி வர டைம்டா. ஏய் அது நானடா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னு சொல்லிருக்கடா. ஐயோ வந்துட்டாடா. ஐயோ காலகாட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவன் பழக்கத்திலே குழந்தை போல் ஒரு அம்மா. ஏய் ஒழுங்கா போற ட்ரெஸ். யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா. என்ன கட்டில்ல ஒரு பீரோ உட்கார வைக்கிறீங்க? தங்க அழகுக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? பச்சை பச்சை பேப்பர்ல எழுதி தட்டுமா? நீ ஏதோ பச்சை பச்சை கலர் படம் சூப்பரா இருக்கவா? கரெக்டா சொன்னீங்க. எங்க அப்பா சொன்னாருங்க, வந்த உடனே உங்க புருஷன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாருங்க. ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ ஏங்க என்னாச்சு? எவ்வளவு நாள் தான்மா ஆம்பளை காலே பொம்பளை குடிங்க. ஒரு நாள் பொம்பளை கால ஆம்பளை கூட என்னம்மா வேணாங்க. அடே எங்க விழக்கூடாது. அடே வாடா என்னம்மா நீ? மாமா ஒளிஞ்சு விளையாடுங்க. ஒளிஞ்சு விளையாடுங்களா? எங்க எங்க நானும் ஒளிஞ்சு விளையாடுறேங்க. ஏற்கனவே 3 பேர் ஒளிஞ்சிருக்காங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, என்கிட்ட என்னங்க உங்களை ரொம்ப லைக் பண்ணுச்சு? லைக் பண்றதா முக்கியம். ஆமா ஷேர் பண்ணனும், கமெண்ட் பண்ணனும், கீழ பெல் பட்டன் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணனும். இது பெல் பட்டனா? பெல் பாட்டம்மா. இந்த காலத்துல பெல் பாட்டம் பேண்ட் போட்டு ஆடுனா அப்படியே பிரபுதேவா சார் முன்னாடி வந்தா மாதிரியே இருக்குது. நான் என்ன பார்த்து ஆமாங்க, நீங்களும் பார்க்கல பிரபுதேவா மாதிரி தான் இருக்கீங்க. தேங்க் யூ டார்லிங். உன் அழகு பால் ஏடு. பாதாள சாக்கடையில விழுந்த பசுமாடு மாதிரி இருக்கா. இவராடா பால் ஏடு. கரெக்ட்டுங்க கரெக்ட். நீ நடந்தா தேரு. பவர் கட் ஆன பல்லாவரம் பாரு மாதிரி இருக்கா. இவராடா தேரு. கண்டிப்பா கரெக்ட்டுங்க. மொத்தத்துல நீ ஒரு அன்சிகா மொத்தவானிமா. 4 நூற்றாண்டு காஞ்ச கழுத சாணி மாதிரி இருக்கா. 100% கரெக்ட்டுங்க நீங்க சொல்றது. ஏங்க அதை விடுங்க, காலையில இருந்து கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து எல்லாரும் ஒரே போனுங்க. போன் பண்ணி உங்க ஜோடி பொருத்தம் சூப்பர் சூப்பர்னு சொல்றாங்க. அதாங்க நீங்க சொல்லுங்க உங்க வாயால நம்ம ஜோடி பொருத்தம் எப்படிங்க இருந்துச்சு? தாய் கிழவிக்கும் தேன் குழவிக்கும் பேரான மாதிரியே இருக்குப்பா. இதுப்பா எனக்கு கேட்டுச்சா உங்களுக்கு? எங்க கேட்டுச்சுங்க. எங்க கீழே கேட்டுச்சு. அறிவில உங்களுக்கு பக்கத்து வீடுமா? நீங்க பக்கத்துல எப்படிங்க கேட்கும்? நான் கேட்பாரு, நான் பாக்குறேங்க. நீங்க இருங்க.
பாத்தியாமா கேமரா எடுக்கிறத பாரு 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 இல்ல யாருமே இல்ல எனக்கு தெரியும் எதை பாரு யாரும் இல்ல ஏங்க நீங்க எந்த மூட்ல இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. நல்லா இருக்கணும், ஒன்னா இருக்கணும், சேர்ந்து இருக்கணும் மாப்பிள. ஓகே மாப்பிள, வார மாப்பிள. மாப்பிள்ள யாரு பொண்ணு யாரு தெரியல பைத்தியக்காரன். என்னங்க எங்க அப்பாவை திட்டுறீங்க? மாப்பிள்ள யாரு பொண்ணு யாரு தெரியல அவருக்கு. ஏங்க எப்படி எங்க அப்பா பத்தி பேசுவீங்க? ஏமா சும்மா நான் தெரியாம பேசுவோம். அப்பா சொல்லிட்டு போறாரு உள்ள போய் மாப்பிள்ள போறாரு குடிச்சு குடியா. ஏங்க எவனாவது ஓசில சரக்கு வாங்கி கொடுத்துருப்பான் அந்த ரொம்ப தப்பு. என்னங்க ஒரு வாங்கி தர எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா உனக்கு? ஏங்க யாருங்க இவரு? யாரு இவன்? யாரா நீ? பூ டெக்கரேஷன் பண்ண வந்தேன், பேமெண்ட் தரல, ஏசி மல்லிப்பூ வாசனை மூட்ல பத்துட்டேன். ஏய் உன் எவ்வளோ காசு தரணும்? 4000 ரூபாய். நான் பாத்துறேன்பா. ஏங்க அவனுக்கு காசு கொடுத்து அனுப்புங்க முதல்ல. அனுப்புங்க போங்க. இருப்ப கைட்டு 4000 ரூபாய் தரணும். ஏய் போடா ஓடிறோம். ஜிபே பண்ண சொல்லு. ஏய் ஏய் நீ யாரா? மாப்போட வந்தாங்க. மாப்போட வந்த மாப்பு எப்படிடா போடுவ? இப்படி போடுங்க. க்ளீன் பண்ணிட்டு போய்டா ஃபுல்லா. நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கான் அவன்? திருட்டு பசங்க எப்படி என்ன இது எனக்கு தெரியல. எப்படி சீ இன்னும் ஒருத்தகரா என்ன பண்ண? ஏய் நீ யாரா? மேடம் கட்லிக்கு வார்னிஷ் அடிக்க வந்தா மேடம். வார்னிஷா? என்னங்க என்னமா இது எல்லாத்துக்கும் என்ன கடை இவனா சமாளிக்க. சாரி மேடம் கட்லிக்கார நினைச்சு உங்க கால இஷ்டம் மேடம். ஏன்டா கட்லிக்கார முன்னாடி சார் 10 மணி ஆச்சு, உங்க பொண்டாட்டி தூங்கிட்டாங்க சார். புத்தி புத்தி கத்ரினா கை கொடுத்த வாக்கு காப்பாத்து மாப்பிள. என்ன கொடுத்த வாங்க காப்பாத்திட்ட. நல்ல மாப்பிள 12 மணி வரைக்கும் உங்க கூட இருக்கிற மாப்பிள. ஓகே பாலா அண்ட் வினோத் எப்படி பண்ணாங்க? ஆக்சுவலாக செம்மையாக இருந்தது பர்ஃபார்மன்ஸு. உண்மையாக பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப பெரிய ப்ளஸ் என்னன்னா அதோட ஸ்கிரிப்ட் ப்ராப்பராக ஒரு பிகினிங், ஒரு மிடில், ஒரு எண்டு, அந்த இந்த மாமனார் கேரக்டர் கடைசியில் வர்றது எல்லாமே ஒரு லிங்க்டாக இருந்தது. ஒரு ப்ராப்பரான பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. முக்கியமாக அவங்க 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் நம்ம இவரும் அண்ணனும். ஆனால் அவங்க 2 பேரையும் தாண்டி அந்த 3 பேர் அந்த 3 பேர் அந்த கட்டில் கடியில இருந்து பண்ண ஆக்ட் செம்மையா இருந்தது. எஸ்பெஷலி அந்த கட்டில் தொட்டு கும்பிட்டவரும் சரி, நம்ம இவரு போட்டோ, ஏன்னா பாலா எப்பவுமே நல்லா பண்ணுவார். இவங்க 2 பேரும் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதே மாதிரி அண்ணனை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இவர் நம்ம அப்பா கேரக்டர் ரொம்ப அதுவும் சூப்பராக இருந்தாங்க. மொத்தமாகவே இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து க்ளீனாக இருந்தது. வினோத் வந்தாலே சிரிப்பு தான். போன வாரம் அவனை தூக்கி விளையாடுறாங்க பொம்மை மாதிரி. அது ஒரு பொம்மை குட்டி மாதிரி. அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறானே தெரியல. வந்து எப்படி சுற்றுனாலும் எப்படி விளையாடுறான் பாலா, அது சொல்லவே வேண்டாம், அவ்வளவு அழகு. பேஷண்ட்டுக்கு என்னாச்சு? உடனடியா 2 மணி நேரத்துல ஆபரேஷன் பண்ணி ஆகணும். நல்லா தானே இருந்தா மனுஷன், ஏன் டாக்டர் அவ்வளவு அவசரம்? அவசரம் அவனுக்கு இல்லாம எனக்கு இன்னைக்கு 2வது கட்டியான தேதி, கடைசி தேதி. அண்ணா உட்காந்துட்டாங்க பாரு. இங்க தான் நீ டயலாக் பேசி. டாக்டர் உங்கள்ட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அப்புறம் கேள்மா, நான் மறந்து போயிட்டேன். நான் இல்லாதப்ப யாரா வந்தாங்களா? ஆமா இருக்கிறமே இந்த முகரக்கட்டைய பக்கத்துக்கு ஒருவனும் வர மாட்டான். இது என்ன காமெடின்னு இப்ப நீங்க சொல்லி 4 பேர் சிரிச்சு. டாக்டர் வந்தாங்க டாக்டர். நீங்க இல்லாதப்ப 5 பேர் வந்தாங்க. யாரு? 2 எலக்ட்ரிஷியன், 2 பிளம்பர், 1 கார்பெண்டர். முடிஞ்சு அடுத்த ஜோக் போலாம்ல. வாங்கடா ஜாலியா முடிச்சங்க. வாங்கடா. ஐயோ டாக்டர் கொட்டிடுச்சு, டாக்டர் கொட்டிடுச்சு. முந்து நாள் தேள் கொட்டிடுச்சுன்னு வந்தேன், மருந்து கொடுத்தேன். இப்ப மறுபடியும் என்ன கொட்டிடுச்சு? நீங்க கொடுத்த மருந்து தான் கொட்டிடுச்சு டாக்டர். அவ்வளவுதான் போ, அவ்வளவுதான் போ. ஒரு ஜோக்கு தான் முடிஞ்சிருச்சு. தம்பி, என்ன ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு கவர்மெண்ட் டாக்டர்
என்ன கோமணத்தோட வந்திருக்கேனப்பா? சார் இங்க ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணுவேன்னு சொன்னாங்க சார், அதான் சார். சிரிக்கன்னா முழுசா சிரிங்க. சும்மா ஒரு ஆளு 2 பேர் சிரிச்சு எங்களை அவமானப்படுத்தாங்க. தம்பி அந்த ட்ரெஸ்ஸிங் வராது, புண்ணுக்கு போற ட்ரெஸ்ஸிங். தம்பி மைக்க கொடுத்துட்டு கிளம்பலாம்ப்பா. டாக்டர் உங்ககிட்ட ரொம்ப நாள் நான் கேட்கணும்னு நினைச்சேன் டாக்டர். என்ன அடுத்த பேஷண்ட் வந்துட்டாப்ல? எல்லாத்தையும் கை கொடுத்து வருவான்ல. டாக்டர் 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 யோ, நான் டாக்டர் இல்ல, அவர்தான் ஏன் டாக்டர். எப்படி இருந்தாலும் உங்க அப்பாக்கு நீங்க ஒரு டாக்டர் தானே? அது டாக்டர். டாக்டர் இல்ல டாக்டர். ஐயா நான் எதுக்கு கை கொடுத்தேன்னா கை தட்டணுங்கிறதுக்காக தான்டா கை கொடுத்தேன். ஆனா ஒரு நிமிஷம். face பாருங்க. இதை சுத்தி விடுமா. உலகத்திலே இப்படி ஒரு நகைச்சுவை நான் பார்த்ததே இல்லை. அப்படிலாம் செய்யுங்க. டாக்டர் இன்னும் 4 நகைச்சுவை இருக்கு, சேர்த்து சுத்திங்க டாக்டர். உட்காருப்பா, முத உட்காரு. அதான் கொண்டு வந்து தொலைஞ்சிருக்கேன்னு பாப்போம். டாக்டர் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு டாக்டர். நீ ஏன் எபிசோட்ல பெரிய பிரச்சனை தான். டாக்டர் ரொம்ப ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. அப்படிதான். இன்னும் 2 நிமிஷம் இப்ப கிளம்பிடுற, அடுத்த நாள் வரணும். ஆயிடுச்சு. டாக்டர் என்ன பிரச்சனை? டாக்டர் எனக்கு பல்லு ஆடுது, அதுக்கு நீ எம்ஜிஆர் பாட்டுக்கு ஆடுதா சிவாஜி பாட்டுக்கு ஆடுதான்னு கேட்காம ஐத்தியம் அப்புறம் என்ன வேலைக்கு நாங்க உட்காந்துருக்கோம்? அதவே நீ சொன்னீங்கன்னா நான் எதுக்கு இருக்கேன்? உலகத்திலே இப்படி ஒரு நகைச்சுவை நான் பார்த்தது இல்ல டாக்டர், அவர் முகத்தை பாருங்க, ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறாரு டாக்டர். பல்லு ஆடுது என்னன்னு பாருங்க டாக்டர். தம்பி பல்ல ஆடுதுன்னா ஆமா. நல்ல காண சபாவுல வந்து அரங்கேற்றம் பண்ணுங்க. டாக்டர் புடிங்க டாக்டர். டாக்டர் அரங்கேற்று பண்ணா ரொம்ப செலவாகுமே டாக்டர். இது என்ன நகைச்சுவை? இப்ப இந்த டயத்துல இதெல்லாம் தேவையா? டாக்டர் ஒரு நிமிஷம் டாக்டர், நானும் சுத்தி பாத்துக்கிறேன் டாக்டர். யோ ஐயா, அதெல்லாம் நான் ஸ்பான்டேனியஸா போட்ட காமெடி, அது கெடுத்து விட்டு போயிடாத. டாக்டர் இன்னும் ஒரு பிரச்சனை டாக்டர், தூங்கும் போது கண்ணு மூடிக்குது டாக்டர். இதெல்லாம் உலகத்துல இல்லாத நகைச்சுவை. ஒரு அளவுதாயா ஒரு மனுஷனுக்கு பொறுமை. மூச்சை இழுத்தோம்னா காத்து உள்ள போகுது டாக்டர். இதெல்லாம் இருக்கட்டுமே, நம்ம டயத்துக்குள்ள நகைச்சுவை பண்ண ஆரம்பி. தொப்பை விழுகுது டாக்டர். தொப்பை விழுந்தா எடுத்து ஓரமா போட்டு பின்னாடி வர சேராட்டக்காரை ஏத்தி பிரியா. டாக்டர் இந்த தொப்பைக்கும் குப்பைக்கும் கூட வித்தியாசம் இருக்கு டாக்டர். நீ சொல்லுமா, நீ பட்டிமன்றத்துல ஏன் பேசுற? டாக்டர் அதாவது சாப்பாடு உள்ள போட்டா தொப்பை, வெளிய போட்டா குப்பை. தூக்கி வெளியே போடு, சரியா போயிடும். டாக்டர் சுகர் காணி செக் பண்ணுங்க. சுகர் இருக்காது, அத செக் பண்ணு. அதானா உன்னை மறந்துட்டேனே. எங்க பார்த்தேன். எடுங்க டாக்டர், எடுங்க டாக்டர். கொண்ட கையை காட்டு. கையை காட்டுறா. அது எறும்பு பிடிச்சி விடுமா. எறும்பு உள்ள விடுறீங்க. இது எவ்வளவு ஆர்வமா கடிக்கின்ற பார்த்து உனக்கு சுகர் எவ்வளவு இருக்குன்னு நான் பார்க்கணும். ஒரு சுகர் டப்பாக்குள்ள இந்த எறும்பு போட்டா எவ்வளவு வேகமா காலி பண்ணுது? 2 எறும்பு முழுங்கு 200 சுகர் உடனே குறையும். அவ்வளவுதான், இந்த ஒண்ணு முடிஞ்சு. அடுத்து யோ, நான் சொல்றேன் முத கேளியா. உடம்புல சுகரும் மனசுல ஃபிகர் வந்தவன் நல்லா வந்தா சரித்திரமே கிடையாது. உலகத்திலே கிடையாது. உலகத்திலே கிடையாது. டாக்டர் பிபி இருக்கான்னு செக் பண்ணுங்க டாக்டர். பிபி இருக்கான்னு பார்க்கணுமா? செக் பண்ணு. பிபி இருக்கியா? இது ஹை பிபியா லோ பிபியா? மேல வச்சு ஊதுனா ஹை பிபி, கீழ வச்சு ஊதுனா லோ பிபி. டாக்டர் கடைசி எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை டாக்டர். என்ன அழகா இல்லன்னு ரொம்ப அசிங்கமா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்ணலாம்? வாங்க ஆபரேஷன் தியேட்டர் கூட்டி போங்க. அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியா போகும். அதுக்கு தான் இந்த பிளாஸ்டிக் அம்மா. டாக்டர். பாத்ரூம்ல பக்கெட்ட காணும் சண்டைக்கு வராங்க டாக்டர். டாக்டர் எனக்கு ட்ரிப் ஏத்திருங்க டாக்டர். எனக்கு படபடன்னு இருக்கு டாக்டர். எந்த ப்ராப்பர்ட்டிஸ் எங்க இது வேணும்? ட்ரிப்புங்கிறது ஊட்டியா கொடைக்கானல் போலாமா டாக்டர்? ஐயோ எனக்கே கொடுங்க டாக்டர் என்ன அவசரமா போமா? அவசரமா சீக்கிரம் ஊடு ஏத்துங்க ஏத்துங்க டாக்டர் சங்க வாங்க. அவசரமா போனா அது நல்லா எடுத்துட்டு ஓடு. அப்பா இந்த அங்க ஒரு பேஷண்ட், அது என்ன அங்க வாப்பா. வா ஓண்டியா நகைச்சுருக்கான் பாப்பா. என்ன வேர்க்க விறுவிறுக்க வந்திருக்கீங்க? என்ன இல்ல எனக்கு நெஞ்சே உடைஞ்சு போச்சு டாக்டர். அந்த கம்மடுமா ஓட்ட வைப்பா. ஏய் எச்எத்துக்கு ஓட்டவங்க என்னங்க டாக்டர்? எங்களோட ஓவரா நீங்க காமெடி பண்ணாங்க. என்ன ஹார்ட்ல எது ப்ராப்ளமா? ஹார்ட்ல அப்படி வந்து சொன்னா தான் இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்க முடியும். நான் வச்சுக்கோங்க. ஹார்ட்ல பயங்கரமான ஓட்டம் இருக்கு. அப்படியா? ஒரு ஹார்ட் செக் பண்ணி எக்ஸ்ரே எடுத்துலமா? ஆமாங்க. அது எங்கம்மா? அதாவது இதான் கலர் எக்ஸ்ரே. உன் ஹார்ட்ல இத்தனை பேர்ல எப்படிங்க மனசு தாங்கும்? என்ன ஒரு மனைவி இருக்கலாம் இல்ல காதலி இருக்கலாம். குப்பையா மனைவி பண்ணையா வச்சிருந்தா எப்படி? மனைவி பண்ணையா? மனைவி பண்ணையா? அவள இந்த ப்ராப்பர்ட்டி பித்தப்பை பித்தப்பை இந்த கட்டப்பை முடிஞ்சது. அடுத்த ஆள் வர வேண்டியிருக்கு சார். ஒரு 4 காமெடி இருக்கு, நம்ம அடுத்து பார்ப்போம். ஐயா ஸ்டோன் ஃபுல்லா இருக்குங்க. உங்களை அப்படியே போய் சொன்னேன். அடுத்த ஆள் வெயிட்டிங்ல பாருங்க.
இப்படி கிறுக்கு பையில கூட்டு வந்து டாக்டர் டெய்லி நீங்க 2 மாத்திரை போட சொன்னீங்க டாக்டர். சுகர் குறையும் நீங்க. தம்பி சொல்லுங்க ரெண்டு மாத்திரை போட்டு ஏன் குறையல எப்படி போட்டீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2 மாத்திரை போட சொன்னீங்களா? ஆமா. சாப்பிட்டு முடிச்ச 2 மாத்திரை போட்டு டாக்டர். நான் வந்தம்பியா வர்றால அப்படிதான் அப்படி ரொம்ப நன்றி சார் முடிஞ்சு போச்சு நீங்க வந்து அடுத்து வா. டேய் இந்த மெயின் காமெடியன் திவாகர் அவனால மெயின் டாக்டர் டாக்டர் நிக்காம போகுது டாக்டர். நிக்காம போதா ஏன் இல்லப்பா சைதாப்பேட்டை சிக்னல் நின்று இருக்கணும் இல்லாட்டி உள்ளாவூர் சிக்னல் நின்று இருக்கணும் எப்படி நிக்காம போகுது டாக்டர் தாரையா போகுது டாக்டர். வாழத்தாரா வேணாம் நினைக்கிறேன் டாக்டர் எனக்கு பிரச்சனை இல்லை டாக்டர். என் மாட்டுக்கு வயித்தால போகுது டாக்டர். வயித்தால போகுதுல ரொம்ப சிம்பிள் இந்த பைப் எடுத்துக்கங்க எங்க அந்த மாத்திரைங்க மாட்டு எல்லாத்துக்கும் பஞ்ச பிச்சு கொடுங்க. இந்த முனையை வந்து மாட்டோட வாயில் விடுங்க. சரி எல்லாம் ஒண்ணுதான். இன்னொரு முனை உங்க வாயில வச்சு நடுவுல மாத்திரை வச்சு மாட்டோட வாயில் வச்சு ஊதுங்க. மாட்டோட சால் ஓகேயா நல்லா கேட்டுக்கிட்டியா? நல்லா கேட்டுட்டேன். நம்ம வாங்க அப்பதான் ஜோக் பண்ணிடுறேன் அடுத்து தலைவன் வந்துட்டான்டா. டாக்டர் ஒரே வயிறு வலி கை வலி கால் வலி எல்லா கிருமிகளையும் உடம்புல வாழுது டாக்டர். எல்லா கிருமியும் உடம்புல வாழுதா? நீ வாங்குற சம்பளத்துக்கு நீ வாழ்றதே பெரிய கஷ்டம். வெயிட் பாருமா வெயிட் பாரு யார் நின்னு வெயிட் பாருங்க. என்ன டாக்டர் முள்ள சுத்தவே மாட்டேங்குது. அதாவது மினிமம் 2.5 கிலோ இருந்தா தான் முள்ளே சுத்தம். என்ன அதனால வந்து இந்த சட்டை இந்த லுங்கி கலத்தினா மொத்தம் 1.5 கிலோ வைப்பாரு. இந்த நல்லியம்பு வச்சுட்டு 40 வருஷமா உங்ககிட்ட சுத்திட்டு இருக்காப்ல. பார்த்து தள்ளாடுறான் டாக்டர் புடிங்க. ஆமா ஐயா வேற என்னய்யா செய்து? கிட்னில கல் இருக்கான்னு பாக்கணும் டாக்டர். கிட்னில கல் அந்த ஜோக் அப்பவே போட்டு லேட்டா வந்துட்டீங்க நினைக்கிறேன். அந்த ஜோக் அப்பவே போட்டு லேட்டா வந்துட்டீங்க சாரி. காசி கல் உள்ள மாட்டி இருக்கு. அதெல்லாம் அப்படி சொதப்பு கூடாங்க காமெடியா. கல் இருக்குன்னு சொல்லணும் அது ராசிக்கல் நான் சொல்லணும். ஒரே யூரினா போயிட்டு இருக்கு டாக்டர். தனித்தனியா கிடக்குங்க ஜோக்கு. இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இதை எப்படி நான் ஒண்ணு சேர்த்து என் உடம்பு பாருங்க. அழகா உட்காந்து கேரவன்ல 4 ஜோக்கு நச்சுன்னு கொடுத்தேன். இது எப்படி நான் ஒண்ணா இணைக்க? ஒண்ணு ஜோக் எடுக்கல உடனே மாமா வெளியே போயிடணும். கணையம் கரைஞ்சிருச்சு. ஐயா அந்த ஜோக்கோட கனெக்டிவிட்டி இது அப்பா புரிஞ்சிடாங்க. நகைச்சு ஆடுற போவோம். இப்ப நான் வந்த உடனே கேட்பேன் என்னன்னு சொல்லி ஊதுனியான்னு கேட்பேன். நான் ஊதங்குழி மாடு ஊதிருச்சு சொல்றேன். இதான் நகைச்சுவோட அழகு. அதை கடிச்சு கொதறி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு போட்டா எப்படி என்ன வெளியே இருந்து பாக்குற என்ன நினைப்பேன்? முதல்ல புதுசா வர்ற மாதிரி வாங்க. என்னாச்சுப்பா? மாத்திரை ஏறிச்சு டாக்டர். மாத்திரை ஏறிச்சு. டாக்டர் ரெடியா இருக்கீங்களா? வா கால உலகத்திலே இப்படி ஒரு நகைச்சுவை நான் பார்க்கல. என்னாச்சு? என்ன தம்பி? என்னப்பா? இதெல்லாம் ஒண்ணு மட்டும் அத பண்ணாத. வா. ரெடியா? டாக்டர் என்னாச்சு? டாக்டர் அப்பா போனே ஊதுனியா? நான் ஊதுறதுக்குள்ள மாடு ஊதிருச்சு டாக்டர். மாத்திரை ஏறிடுச்சு. அப்பா கிட்னி கரைஞ்சிருச்சு. கணையம் பிரிஞ்சிருச்சு. அவ்வளவுதானே? உனக்கு பஸ் 10:30 கிளம்பு. மாத்திரை எடுக்கணும் டாக்டர். மாத்திரை எடுக்கணும் ஆபரேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் என்ன ஆக போகுது? இந்த இடத்துல சொல்லி ஆகணும் டாக்டர். என்னம்மா? ரேஷனுக்கும் ஆபரேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏமா நேரம் தெரியாம இல்ல டாக்டர். இந்த பொருள் ஸ்பெஷல் ஊசி போடவா இல்ல ஊசி போட சாதா ஊசி போடவா? ஸ்பெஷல் ஊசினா நர்ஸ் போடும். சாதாரண ஊசி நான் போடுவேன். அப்படி ஒரு நகைச்சுவை அங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். இவனுக்கெல்லாம் சாதாரண ஊசி பத்தாது. கோன் ஊசி தான் சரியாகும். கனலை வச்சு ஏன்னா சிறுகுடல் சீரஞ்சு போயிருக்கு. பெருங்குடல் பேலன்ஸ் போயிருக்கு. திரும்பி படுத்திருக்கேங்க. அப்படியா? வா எந்திரிச்சு வா. அவ்வளவுதான். அங்க வர்ற வார்டு பெரும்பாடா இருக்கு. தண்ணி கொடு டாக்டர். தண்ணி கொடுத்துட்டேன் டாக்டர். கொடுத்துட்டா? என்ன டாக்டர் பண்றீங்க? எங்க ஒழுகான்னு பாப்போம். என்ன டாக்டர்? இல்லையா ஆபரேஷன் புதுசா போட்ட தையல்ல எங்க லீக் ஆகுதான்னு பாப்போம். சத்தியமா உங்ககிட்ட வரமாட்டேன் டாக்டர். இனிமேட்டு வரமாட்டேன்னு சொன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷம்ப்பா. டாக்டர் ஒரு குழந்தை 1 ரூபா காயின் முழுங்கிச்சுன்னா என்ன டாக்டர் ஆகும்? செலவாகும். 1 ரூபா போச்சுல. ஆமா நீ வா. உனக்கெல்லாம் வியாதி இருக்கணும் கண்டிப்பா. பேசி வியாதி. வண்டியில போனேன்னு வச்சுக்கோங்களேன் அப்பயும் வந்து தலை சுத்துது டாக்டர். வண்டியில போகும்போது வீடு சுத்தணும். அம்மா எல்லா ஜோக்கு எல்லா பயிலுக்கும் தெரியுமா? ஒரு மனுஷன் உருண்டு கிடக்குறத
ஏய் ரோபோ கூட ஆன்சர் பேசுறான், நம்ம காமெடி எவ்வளவு லோவா இருக்குன்னு பாரு. ஏங்கப்பா எவ்வளவு பெரிய வாய், எவ்வளவு பெரிய வாய், எவ்வளவு பெரிய வாய். ஒரு தடவை சொல்லுங்க. ஒரு தடவை சொன்னேன் எக்கோடி கிணறு மாதிரி. அவருக்கு தெரியுமா எல்லா ஜோக்கும்? சரி அவ்வளவு முடியும். யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தானாட பாதை பூத்திட பார்வை பார்த்திட பார்வை ராதையோ வாட. ஆக்சுவலாக செம்மையா பாடுறியா? சரி, நம்மளது அரேஞ்ச் மேரேஜ் தான். உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், ஃப்ராங்காக சொல்லு. உன் லைஃப்ல இது வரையும் ஏதாவது ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருக்கா? மீன் யாராவது லவ் பண்ணியிருக்கியா? சார் நமஸ்காரம். வணக்கம். நண்பனா என்ன தெரியுமா? தோழனா என்ன தெரியுமா? அதான் இவன் தான் சூர்யா. சூர்யா தான் தளபதி. தெரியல என்ன தேவா இது? நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதாங்களா அவட்ட சொல்லிட்டு இருக்க? நண்பனா என்ன? உங்க மகளை எங்களுக்கு கட்டி தர முடியும். எங்களுக்கு என்ன? எனக்கு இல்லை. நான் ஆல்ரெடி மேரீட். இவனுக்கு இவன் யார் தெரியுமா? சூர்யா. சூர்யானா யார் தெரியுமா? தளபதி. தளபதினா என் ஃப்ரெண்டு. தேவா வேணாம் தேவா. அவளுக்கு என்ன வேணும்? நல்லா படிச்ச இடம் வேணும், ஒரு கலெக்டர் உத்தியோகம் வேணும். என்னம்மா இது? யார் இவரு? கேடு சார், நீங்க ரொம்ப நல்லவங்க, நல்லா படிச்சவங்க. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்காங்க. சொல்லுங்க. மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதுக்கு தான் இவங்களை கல்யாணம் பண்ணுறேன். என்ன கலெக்டர் சார் ரொம்ப படிச்சவரே? என்ன கலெக்டர் சார் ரொம்ப படிச்சவரே? 3255 மைனஸ் பண்ணி 4085 போட்டா என்ன கணக்கு வர சொல்லு. 3255 வயலுக்கு இங்க பாரு. சூர்யா. சூர்யானா தளபதி. தளபதினா என் நண்பன். தேவா, நீ எனக்காக போய் அந்த பொண்ணை போய் கெஞ்சிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல தேவா. இப்போ என்ன சார் பிரச்சனை? இந்த பையனை லவ் பண்றியாமா? கேடு சார், என்னைக்காவது பையனை 4 நாள் இல்லாம அலைஞ்சிருக்கீங்களா? பசின்னு சொல்லி சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்களா? இல்ல. கோர்ட் வாசப்படி ஏறி இறங்கி இருக்கீங்களா? ஒரு தடவை இருக்கு. கேடு சார், உங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. நீங்க ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டீங்க. இப்ப சொல்றேன், ஒருத்தரை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தரோட வாழ முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பொண்ணை உங்களுக்கு விட்டு கொடுத்துருவீங்க. நீங்க ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் இல்ல, நீங்க விட்டு கொடுக்கணும். நான் ஒரு படிச்ச பையன், எனக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த இடத்துல அந்த பொண்ணு யாரை தேர்ந்தெடுக்கிறாளோ அவளே அவ கல்யாணம் பண்ணி. எனக்கு பாரதி மாமா தான் பிடிக்கும். கேட்டிங்களா? யாருப்பா? சொல்லால என் முசிரெடுத்து வச்சுக்கிட்டாட கண்ணால என்ன தின்னாடா. முத்து வந்து டைம் ஆனதுனால அமைதியா இருக்காரு. பாரதி பிடிக்காதா, பாரதி மாமா தான் பிடிக்குமான்னு கேட்டிருப்பாரு. அப்ப கலெக்டரையும் பிடிக்காது, அப்ப என்னையும் பிடிக்கும், கலெக்டரையும் பிடிக்காது. இடத்த காட்டு. வா. சாரிம்மா, ஸ்கிட்ல இருக்கேன். உன்னையெல்லாம் போட்டு கொல்ல வேண்டிதாமா. 1/2 மணி நேரமா சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னை பார்க்காம. 1/2 மணி நேரமா நீங்க கொடுத்த சிக்னல்ல 2 லாரி போய் முட்டிக்குச்சு. ஓகே, நம்ம கலக்க போது யாரு? சாம்பியன்ஸ்ல நம்பேண்டா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாம்பியன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். எஸ், கேஜி டெல்ஸ் வழங்குற 5000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் யாருக்கு? சொல்லவே வேண்டாம், என்னுடைய அன்பு தம்பிகள் டிஎஸ்கே அண்ட் சார். ஓகே ஜட்ஜஸ், காயரான் மேட்ரஸஸ் அண்ட் பில்லோஸ் வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர் யாருக்கு போகுது? வினோத்தை படாப்படுத்தின அந்த நண்பர்கள் கோஷ்டி பாலாண்டு வினோத் அவர்களுக்கு இந்த சாரே சாரே யாருன்னா பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்குறார் பிரபு டோய். ஓகே ஜட்ஜஸ், டென்வர் டியோடரண்ட் வழங்கக்கூடிய பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் யாருக்கு போகுது? Definitely the best performance of the week in your winners da Azhar and TSK. This is for you. கலகமா சாம்பியன்ஸ்ல நன்மேட ரவுண்ட்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்த அத்தனை பேருக்கும் சேர்ந்து ஒரு பலத்த கைத்தல் கொடுத்துடலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட்ல இதே மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கெஸ்டோட ஒரே ஒரு வாரம் இடைவெளி மட்டும் கொடுங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமாக காத்திருக்கோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஒட்டுமொத்த KPI சாம்பியன்ஸ் டீம். இது உங்கள் சத்யா மற்றும் KEG டைல்ஸ் வழங்கும் கலக்க போது யார் சாம்பியன்ஸ், பவர்ட் பை Denver Deodorant, co-presented by Chiron Mattresses and Pillows. Take care. Love you. உங்கள் ஸ்டார் விஜய்.